ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை வச்சு ஒட்டுமொத்த வெள்ளை முடியும் நல்லா வந்து கருப்பாக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ண செகண்டில் எவ்வளோ ஒரு வெள்ளை முடி இருந்தாலும் கருப்பாகும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே மை மாதிரி வந்து பிடிச்சிக்குங்க. இதில் நம்ம ஒரு ஆயில் சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்குற அந்த பொருள் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் நல்லா முடியல 1 மணி நேரம் மட்டும் தடவிட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசுனீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கலரே போகாது. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டும் நீங்கள் நினச்சது போல் ஒட்டுமொத்த வெள்ளை முடியும் நல்லா கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுர்வேத ஹேர் டேன்னு கூட சொல்லலாம். செம்ம மூலிகை இது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முடிச்சுட்டு இந்த ஹேர் டே நீங்கள் உடனே அப்ளை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் ஓகேவாக இருக்குது. இப்போது இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அல்லது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டிகாஷன் கண்டிப்பாக தேவை. அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் 1 டம்ளர் வர வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 3 ரோசஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில் எல்லா இதுலேயும் கிடைக்கும். இது வந்து முடிக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். இது வந்து முடி வளர்ச்சிக்கு, அலர்ஜிக்கு, முடி வளரவே மாட்டேங்குது, முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியே வளரவே இல்லை, எங்களுக்கு குட்டையாக இருக்குது, எலிவால் மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆளி விதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக இதில் சேர்த்தக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா 1 சிட்டிகை உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு வந்து சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா கலர் வந்து நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து உங்கள் முடியை நல்லா கருப்பாகவே வச்சுருக்கும். அதுக்கு 1 பிஞ்சு மட்டும் போடுங்க. உப்பு போட்டால் முடி உதிராதான்னு கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 1 பிஞ்சு உப்பு சேர்க்கல முடியெல்லாம் கொட்டாது. நல்லா வந்து உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்கும். டிகேஷன் வந்து போட போட நல்லா அந்த முடியை டார்க் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் நம்ம இந்த 1 பிஞ்சு சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் சேர்த்த மாதிரி 1 பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. ஆளி விதை நம்ம உள்ளே போட்டுக்கிறதுனால இது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம இந்த டீ தூளில் இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 டம்ளர் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அடுத்ததாக நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து விட்டு இந்த தோலை கூட அதிலேயே கூட போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கலந்து நல்லா வந்து வேக வைங்க. இந்த மாதிரி வந்து போடுறப்ப அந்த ஜெல் இருக்கு இல்லையா, நல்லா வந்து கெட்டி ஆகாது. ஏன்னா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வடிகட்டுறப்ப அந்த ஃபுல்லாக வராது. அதனால் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இருக்கும். ஆனாலும் வந்து நல்லா கெட்டி ஆகாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து லெமன் உள்ளே போட்டிருக்கேன். லெமன் எதுக்காக இதில் போடுறீங்கன்னு கேட்பீங்க, அதுக்காக தான். இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆளி விதை வந்து ஈஸியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன டிப்பு தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது லெமன் ஜூஸையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வேக விட்டாச்சு. நல்லா வேகட்டும். இப்போது நல்லா கொதியாகி நல்ல ஒரு வாசனை வருது, டீத்தூள் வாசனை. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா அந்த ஜெல்லு பதத்துக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகாது. இப்போ அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு
சூட்டோட சூடு வந்து நீங்கள் இது பண்ணினா தான் அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இறங்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகாது. அதனால தான். ஒரு 3 டீஸ்பூன் ஆலிவ் விதை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆலிவ் விதை சேர்த்து நீங்கள் பண்ணுறப்போ முடி வந்து நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். இது கூட நம்ம வந்து லெமனும் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடியை நீங்கள் அந்த தடிமனாக ஒரு மாதிரி ட்ரையாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இதுவும் ஃபில்ட்ரு ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி சூப்பராக வந்து டிகாஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இரும்பு சட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணுறேன். இது ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமாக நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரி இலை பொடி வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மருதாணி பொடி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கலரிங் வந்து கரெக்டாக கொடுக்கும். 1 டீஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் வந்து அவுரி இலை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கரெக்டாக உங்களுக்கு உடனே நல்லா முடி கருப்பாகும். மாதக்கணக்கில் உங்கள் முடியும் நல்லா கருப்பாகவே இருக்கும். நீங்கள் ஆவரேஜாக வந்து போட்டிங்க அப்படின்னா சரி வராது. இப்போது இந்த டிகாஷனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த ஆளி விதை வந்து போட்டிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள் எப்படி இழுக்குதுன்ட்டு பாருங்கள். அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பாதிப்பும் அது வராது. ஆனால் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு துளி கூட கட்டி இருக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா கண்மை மாதிரி கலர் வந்து மாறிடும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மருதாணியை இண்டிகோ பவுடரை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு டிகாஷனை ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உடனே கலரும் மாறும். அலசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற ஜெல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது கரெக்டாக இருக்கும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஷாம்பு மாதிரி மாறிடுச்சு திக்காக. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுமானது. கலக்கிறப்பவே ஷாம்பு மாதிரி தான் ஒட்டாமல் வரும். ஏன்னா அந்த ஆளி விதையோட ரிசல்ட் அந்த மாதிரி. வேறு எதுவுமே நீங்கள் அந்த பொருளை சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம சேர்க்குறது எல்லாமே அந்த டீ டிகாஷனில் எல்லாமே கலந்துட்டோம். அதனால் இந்த 2 பொருளை மட்டுமே நீங்கள் மருதாணியோடு இதை சேர்த்திங்கனாவே போதும். இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் தலையில் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி நல்லா 1 மணி நேரம் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், முடியை நீங்கள் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை விட ரிசல்ட் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு முடி வந்து கருன்னு மாறிடும். இப்போது நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து ஒரே ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு கேஸ்ட்ரால் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆயில் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப உங்கள் முடி வந்து நல்லா வறட்சி ஆகாது. அதே மாதிரி நல்லா வந்து ஒரு குளிர்ச்சி செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஆயிலை இந்த மாதிரி ஒரு 2 சொட்டு மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேஸ்ட்ரால் ஆயிலை சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு கேஸ்ட்ரால் ஆயில் வேண்டாக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் அலசுறப்ப கண்டிப்பாக ஷாம்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. வெறும் தண்ணியில் தான் அலசணும். நல்லா வந்து குளிச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு இந்த டையை வந்து நீங்கள் மறுநாள் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது நல்லா கரெக்டாக ஒரு 1/2 ஹவருங்கிறத ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுருந்துட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் அவுரி இலை இருக்கிறதுனால நீங்கள் போட்ட செகண்டில் உங்கள் முடி வந்து நல்லா கலர் பிடிக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான்.
இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 hour கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கலர் இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்து மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஒரு ஜெல் மாதிரி ஆகுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சும்மா ஒரு 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வந்து நார்மலான தண்ணியில் வந்து கழுவிடுங்க. ஆனால் 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் கூட தலைக்கு நீங்கள் ஊற வைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக ஊற வச்சு குளிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே கலர் மாறும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? தலைமுடி வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நரைமுடி பின்னாடி எல்லா பக்கம் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் இருக்கா, முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனா இந்த இடத்துல வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். தலைமுடி வந்து கண்டிப்பாக எண்ணெய் பசை இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நார்மல் தண்ணியில் தான் வந்து குளிக்க போகிறோம். அதனால் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போட்டுருவீங்க. அதனால் நாளே வந்து நல்லா குளிச்சுருங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கையிலேயே பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கையிலேயே பண்ணுறேன். இந்த கலர் வந்து இந்த ஆம்லாவுக்கு அதுக்கு அப்படி வந்து பிடிக்கும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நல்லா எடுத்து மசாஜ் கொடுத்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சூட்டுக்கும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கம் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து பாருங்கள், கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு கொண்டை போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் நல்லா அலசி எடுங்க. ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடி வந்து கருப்பாகு. கண்டிப்பாக கருப்பு ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர்த்துக்கு வந்து கருப்பு ஆகிருக்கு. லைவ் ரிசல்ட்டாக நல்லாவும் இருக்குது. இந்த டீ தூள் ஹேர் டை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. நல்லா டோட்டலாக வந்து கலர் நிற்கணுன்னா வாரத்தில் 2 டைம் வந்து இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் தலைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம முடியை நல்லா கருன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக 2 பொருள் தான். மிஸ் பண்ணாமல் இந்த ஹேர் டை வந்து சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.